அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்திற்கு அருக்குடையாக அனுப்பப்பட்ட அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், அனைத்து முஸ்லிம்கள் மீதும் ஏக இறைவனின் அன்பும் அருளும் பொழியட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையினை நான் துவங்குகிறேன். அன்பு நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ராமநாதபுரம் வடக்கு மாவட்டம் எஸ்பி பட்டினம் கிளையின் சார்பிலே நடைபெற்று கொண்டிருக்கிற மக்தப் மதரசாவுடைய ஆண்டு நிறைவு நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த தருணத்தில் அண்ணல் நபியே அழகிய முன்மாதிரி என்கிற தலைப்பினை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். உலகத்தில் வாழுகிற கோடான கோடி முஸ்லிம் சமூக மக்களுக்கு மிகச்சிறந்த ஒரு முன்மாதிரியாக, அழகிய ரோல் மாடலாக திகழ்ந்து கொண்டிருக்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை குறித்தான சமூகத்திற்கு எந்த வகையிலே அவர்கள் முன்மாதிரியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இஸ்லாமிய சமூகம் தற்போது யாரை முன்மாதிரியாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன என்பதையெல்லாம் சிறிது அது குறித்தான செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தலைப்பினை வழங்கியிருக்கிறார்கள். உலகத்தில் வாழுகிற எல்லா முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லித் தருகிற அடிப்படையான விஷயம் என்னவென்றால், ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்பதை திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் மிக தெளிவுபடுத்துகிறான். திருமறை குர்ஆனை நீங்கள் எடுத்து பார்த்தால் இறை நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் சொல்லித் தருகிற மிக முக்கியமான விஷயம் 33வது அத்தியாயம் 6வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். இறை நம்பிக்கையாளர்களுக்கு இந்த முஹம்மது தன்னுடைய உயிரை விட மேலாக நேசிக்க வேண்டும். இறை நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிற மிக முக்கியமான விஷயம், ஒவ்வொரு இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும், ஒவ்வொரு இளைய சமுதாயத்திற்கும், யாரெல்லாம் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட முஸ்லிம்களாக இருக்கிறார்களோ எல்லா முஸ்லிம்களும் இந்த முஹம்மதை தன்னுடைய உயிரை விட மேலாக நேசிக்க வேண்டும். உயிரை விட மேலாக வைத்து அவர்களை பார்க்க வேண்டும் என்பதை திருமறை குர்ஆன் மிக தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிறது. உண்மையில் இஸ்லாமிய சமூகம் நபிகள் நாயகத்தை தன்னுடைய உயிரை விட மேலாக வைத்துத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமா? சிந்திக்க வேண்டும். ஒவ்வொரு இளைய சமுதாயத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும், ஒவ்வொரு பெண்களை எடுத்துக்கொண்டாலும், ஒவ்வொரு ஆண்களை எடுத்துக்கொண்டாலும், எல்லோரும் நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை, அவருடைய கூற்றுகளை, அவருடைய செய்திகளை என்னுடைய உயிரை விட மேலாக நான் மதிக்கிறேன். எல்லா காலகட்டத்திலும், எல்லா சூழ்நிலையிலும் நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்தியை தான், அவர்களுடைய கூற்றை தான் நான் முன்னிலைப்படுத்துவேன் என்கிற அடிப்படையில்
இஸ்லாமிய சமுதாயம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறதா என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உலகத்தில் வாழுகிற பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செய்தியை நாம் புறந்தள்ளிவிட்டோம். இறை தூதர் அவர்களுடைய செய்திகளை இரண்டாம் தரமாக பார்க்கிறோம். இறை தூதர் அவர்களுடைய கட்டளைகளை நாம் மதிப்பதில்லை. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூற்றுக்கு பெரும் அளவிலே இஸ்லாமியர்கள் அதற்கு மதிப்பளித்து தன்னுடைய வாழ்வியலாக போற்றுவது, அதை நடைமுறைப்படுத்துகிற நிலை இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே கணிசமாக குறைந்து கொண்டே இருக்கிறது. என்ன காரணம்? நபிகள் நாயகத்தின் மீது வைத்திருக்கிற நேசம், நபிகள் நாயகத்தின் மீது வைத்திருக்கிற அந்த பாசம் இஸ்லாமிய சமூகத்திற்கு இன்று ஏன் குறைந்தது? எதனால் இந்த குறைவு ஏற்பட்டது என்று பார்த்தால், உலகத்தின் மீதான அதீத விருப்பம், உலகத்திலே இருக்கக்கூடிய தலைவர்களை அதீத பாசம் வைப்பது, உலகத்தில் இருக்கிற பல கூத்தாடிகளை, பல நடிகர்களை தனக்கு ரோல் மாடலாக இன்றைக்கு இஸ்லாமியர்கள் எடுத்துக்கொண்டதுடைய விளைவுதான், யாரை நாம் உயிருக்கு மேலாக நேசிக்க வேண்டுமோ, யாரை தன்னுடைய உயிருக்கு மேலாக பாசம் வைத்து பாராட்ட வேண்டுமோ அவர்களை இன்றைக்கு இஸ்லாமியர்கள் புறம் தள்ளியிருக்கிறார்கள். அப்ப இன்னைக்கு சமூகத்தில் இருக்குதா இல்லையா? நபிகள் நாயகத்தை அதிகம் நேசிக்க வேண்டிய முஸ்லிம்கள் இன்றைக்கு பல கூத்தாடிகளுக்கு பின்னால் அணிவகுத்து நிற்கிறார்கள், கொடி பிடித்து செல்கிறார்கள். ஆண்கள் தான் அப்படி செல்கிறார்கள் என்றால், அவர்களுக்கு ஈடாக இன்றைக்கு இஸ்லாமிய பெண்களும் கூத்தாடிகளுக்கு பின்னால் அணிவகுத்து நிற்கிற காட்சியை சமூக வலைதளங்களிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு பெரிய கேவலம்! இஸ்லாமிய மார்க்கம் இதைத்தான் நமக்கு வழிகாட்டியதா? இப்படிப்பட்ட ஒழுக்க மாண்பைத்தான் இஸ்லாமிய நமக்கு வகுப்பு எடுத்து தந்ததா? சிந்தித்து பார்க்க வேண்டும். இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாமே நமக்கென்று சில வழிமுறைகள் இருக்கிறது, நமக்கென்று சில நெறிகள் வகுத்து தரப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் அல்லாஹ்வை ஈமான் கொண்டார்களோ, யாரெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட நாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு விதமான வழிகாட்டுதலும் வழிமுறைகளும் நமக்கு வகுத்து தந்திருக்கிற அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். இஸ்லாமியர்களுக்கு எது முன்மாதிரி? இன்னைக்கு இருக்கக்கூடிய கூத்தாடிகள் முன்மாதிரியா? இன்றைக்கு நடிக்கக்கூடிய நடிகர்கள் முன்மாதிரியா? இன்னைக்கு சமூகம் அப்படித்தான் போயிடுச்சு. பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் நடிகர்களை முன்மாதிரியாக எடுத்து விட்டார்கள், நடிகர்களை முன்னோடியாக பார்க்கிறார்கள். அவன் எதை செய்கிறானோ அதை நான் செய்யணும், அவன் எப்படி முடிவெட்டிருக்கிறானோ அதை மாதிரி நான் முடிவெட்டுவேன், அவன் எப்படி சட்டை போட்டிருக்கானோ அதை மாதிரி நான் சட்டை போடுவேன், அவன் எப்படி டூ வீலரில் போறானோ அதே மாதிரி நான் போவேன், அவன் எப்படி குடும்பத்தில் நடக்கிறானோ அதை மாதிரி நான் நடப்பேன் என்று ஒரு கூத்தாடி காசுக்காக பணத்துக்காக எதை செய்தாலும் அதை இன்றைக்கு இஸ்லாமிய இளைஞர்கள் அதை கைகட்டி வேடிக்கை பார்த்து தன்னுடைய வாழ்வியலாக செய்கிறார்கள் என்றால், அவர்களுக்கு உண்மையான இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டு சேர்க்கவில்லை. அவர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படைகளை புரிய வைக்கவில்லை. அதனுடைய விளைவு தான் இன்றைக்கு பெரும்பான்மையான முஸ்லிம் இளைஞர்கள் இன்றைக்கு கூத்தாடிகளுக்கு பின்னால் நிற்கக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். உண்மையாகவே இஸ்லாமியர்களுக்கு யார் முன்மாதிரி? யார் உங்களுக்கு அழகிய ரோல் மாடல்? அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே அழகாக நமக்கு சொல்லித் தருகிறான். 33வது அத்தியாயம் 21வது வசனத்திலே இறைவன் பேசுகிறான், லக்கது கானலக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. உங்களுக்கு அல்லாஹ்வின் தூதரிடத்தில், இந்த முகம்மதிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அல்லாஹ் பேசுகிறான், அல்லாஹ் வழிகாட்டுறான். எப்பா இந்த சமுதாய மக்களுக்கு, இஸ்லாமிய மக்களுக்கு அழகிய முன்மாதிரியை, அழகிய வழிகாட்டுதல் என்பது இந்த முகம்மதிடத்தில் இருக்கிறது, இந்த தூதரிடத்தில் இருக்கிறது. பிறப்பு முதல் மனிதன் சந்திக்கிற
எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா விடயத்திற்கும் இந்த தூதர் உங்களுக்கு அழகிய முன்மாதிரியை காட்டி சென்றிருக்கிறாரே. இந்த முன்மாதிரியை எத்தனை முஸ்லிம்கள் நாம் படித்திருக்கிறோம்? எத்தனை முஸ்லிம்கள் அதை தன்னுடைய வாழ்வியலாக எடுத்து காட்டுகிறோம்? யோசிச்சு பாருங்க. ஒரு இஸ்லாமியனாக இருக்கக்கூடிய நமக்கு ஒரு மனிதன் பிறந்து விட்டால் அந்த மனிதன் இறக்கின்ற வரை எல்லா விஷயத்திற்கும் வழிகாட்டுதல் இருக்குதா இல்லையா? அழகிய நெறிமுறைகள் இருக்குதா இல்லையா? அழகிய ஒழுக்க மாண்பை இஸ்லாம் கற்றுக் கொடுத்திருக்குதா இல்லையா? இப்படிப்பட்ட மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நாம் கூத்தாடிகளுக்கு பின்னால நிக்கலாமா? அவனா நமக்கு சோறு போடுறான், அவனா நம்முடைய குடும்பத்தை வந்து பார்க்கிறான், அவனா நம்முடைய பெற்றெடுத்த தாய் தந்தைக்கு பணிவிடை செய்கிறான். சிந்தித்து பார்க்க வேண்டும். பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் மணிக்கணக்கில் நிற்கிறான், மணிக்கணக்கில் தன்னுடைய நடிகனை பார்ப்பதற்காக நேரம் ஒதுக்குகிறான், பல மணி நேரங்கள் பயணித்து செல்கிறான். என்ன காரணம்? எதுக்கு போறான்? எந்த காரணத்துக்காக போறான்? அவனை ரோல் மாடலா வச்சிருக்கிறான். அவனை மாதிரி நான் இருக்கணும்னு நினைக்கிறான். அவன் தான் சிறந்த வழிகாட்டி நினைக்கிறான். இதனுடைய விளைவு பல மணி நேரங்கள் பயணித்து சென்று பல மணி நேரங்கள் கால் கடுக்க நின்று 41 உயிரை பலி கொடுக்கக்கூடிய நிலை சமூகத்திலே ஏற்பட்டிருக்கிறது என்றால் என்ன காரணம் நினைச்சீங்க? என்ன காரணத்தை காட்டி சமூகம் நிற்கிறது? சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருவனுக்கு பின்னால் அணிவகுத்து நிற்பதாக இருந்தால் அவனிடத்தில் ஒரு சிறந்த வழிகாட்டுதல் இருக்கணுமா இல்லையா? ஒரு சிறந்த வழிமுறை இருக்கணுமா இல்லையா? அவன் எதை முன்மாதிரியாக காட்டினா, எதை அவன் ரோல் மாடலாக காட்டியிருக்கிறான், எதை அவன் சமூகத்திற்கு பாடம் நடத்திருக்கிறான்? சிந்தித்து பாருங்கள். அவன் செய்திருக்கிற கடந்த காலத்துடைய செயல்களை நீங்கள் பட்டியலிட்டு பார்த்தால், என்னுடைய கடந்த காலத்திலே நான் எப்படிப்பட்ட தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறேன் சொன்னானா? என்னுடைய கடந்த காலத்திலே நான் எப்படி நேர்மையாக வாழ்ந்தேன் சொல்ல முடியுமா? என்னுடைய கடந்த காலத்திலே என்னுடைய ஒழுக்க மாண்பை பாருங்கள் சொல்ல முடியுமா? அப்படியான நபர்கள் அவர்கள் எல்லாம். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்கின்ற பொழுது தன்னுடைய கடந்த காலத்தை சொல்லி பிரச்சாரம் பண்ணாங்க. இத மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை இந்த உலகத்தில் எந்த தலைவர்களும் செய்யலாது. தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையே நான் எப்படி வாழ்ந்திருக்கிறேன், நான் எவ்வளவு நேர்மையாக இருந்திருக்கிறேன், நான் எப்படி உங்கள் சமூக மக்கள் மத்தியிலே நான் நடந்திருக்கிறேன் என்கிற கடந்த கால வாழ்க்கையை குறிப்பிட்டு யாரேனும் இந்த சமூகத்திலே மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்ய முடியுமா? மக்களுக்கு மன்றத்திலே தன்னுடைய அந்த பேச்சை முன்வைக்க முடியுமா? முடியாது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40வது வயதிலே நபித்துவ பட்டம் கொடுக்கப்படுகிறது. அந்த நபித்துவ பட்டத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக சமூக மக்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் எடுத்துரைக்க சொல்றான். முகம்மதே, உன்னுடைய குடும்பத்தாருக்கு இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லு, மார்க்கத்தை பறைசாற்று என்கிற கட்டளை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூக மக்களுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. சஃபா என்கிற மலை குன்றுக்கு மேலே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஏறி நின்று கொண்டு தன்னுடைய சமூகத்தாரை எல்லாம் அழைக்கிறார்கள். ஒவ்வொரு கோத்திரத்தாரையும் பெயர் சொல்லி நபி அவர்கள் கூப்பிட்டு அழைத்து விட்டு மக்கள் எல்லாம் கூடிய பிறகு மக்கள் மத்தியிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மக்களே, இந்த சஃபா மலை குன்றுக்கு பின்னால் ஒரு குதிரை படை உங்களை தாக்க வருகிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க. மக்கள் எல்லாம் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் கண்டிப்பாக நம்புவோம். ஏனென்றால் இத்தனை ஆண்டுகளில் உங்களிடத்தில் நாங்கள் பொய்யை பார்த்ததே இல்லை. நீ உண்மை பேசக்கூடிய ஒரு உன்கிட்ட நாங்கள் பொய்யை பார்த்தது கிடையாது. நீ நேர்மையான ஆளு, நீ சொன்னா நாங்கள் அதை அப்படியே நம்புவோம் என்றார்கள். அப்பதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்த காலத்தை
மக்களுக்கு மத்தியிலே முன்வைத்துவிட்டு தன்னுடைய ஏகத்துவ பிரச்சாரத்தை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் முன்மொழிகிறார்கள் என்றால் இந்த தைரியம், இந்த துணிச்சல் இன்றைய சமூகத்தில் இருக்கிற எந்த தலைவருக்காவது இருக்கிறதா? சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம ஏற்றிருக்கிறேன், நாம் யாரை கொள்கையாக ஏற்றிருக்கிறோமோ, நாம் யாரை அழகிய முன்மாதிரியாக ஏற்றிருக்கிறோமோ, நாம் யாரை தன்னுடைய உயிரை விட மேலாக பாசத்திற்குரியவர்களாக நாம் யாரை பார்க்கிறோமோ, அந்த அண்ணலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார்கள். அதுக்கு தானே அல்லாஹ்வுடைய தூதர் நம்ம முன்மாதிரியாக எடுத்திருக்கிறோம். அதனால தானே முகமது நபியை நாம் முன்மாதிரியாக ஏற்றிருக்கிறோம். அப்படிப்பட்ட முகமது நபியை இன்றைக்கு நாம் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளாமல், அப்படிப்பட்ட நபிகள் நாயகத்துடைய வாழ்வை நாம் முன்மாதிரியாக நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலை மிகப்பெரிய பாதாளத்திற்கு சென்றுவிடும். நீ சமூகம் அதைத்தான் சென்று கொண்டிருக்கிறது. நீ சமூகத்திலே வாழக்கூடிய பெரும்பான்மையான மக்கள், அது இளைஞர்கள், இது பெண்கள், ஆண்கள், இப்படியாக யாரையும் குறிப்பிட்டு பேச முடியாத அளவிற்கு பெரும்பான்மையான மக்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்மாதிரியாக பார்ப்பதை தவிர்த்து விட்டு இன்றைக்கு சமூகத்தில் பரவலாக யார் யாரையோ நாம் முன்மாதிரியாக இன்றைக்கு சமூகம் பார்த்து கொண்டிருக்கிறது. அதை மாற்றியமைக்க வேண்டும். இந்த நிலையிலே நாம் பயணிக்க கூடாது. இந்த நிலையிலே நாம் தொடர்ந்து நம்முடைய பயணங்களை செலுத்தக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையை மாற்றியமைக்கணும். நமக்குன்னு முன்மாதிரி இருக்குது, நம்முடைய வாழ்க்கைக்கான ரோல் மாடல் இருக்குது, நம்முடைய வாழ்க்கைக்கான அழகிய வழிகாட்டுதல் இருக்குது என்பதை ஏற்றுக்கொண்ட நாம் அதில் தன்னுடைய வாழ்வியலாக அதை நாம் கடைபிடிக்க கட்டாயமாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் எடுத்துக்கொண்டால் அவர்கள் எந்த அளவிற்கு தன்னுடைய வாழ்க்கையிலே மிகச்சிறந்த பிரச்சாரங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள், அழகிய வழிகாட்டுதலை சமூகத்திற்கு மத்தியிலே காட்டியிருக்கிறார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே தன்னுடைய பதவிக்காக நிற்கிறாங்க, எல்லாருமே தன்னுடைய காசுக்காக நிற்கிறான், எல்லாருமே தன்னுடைய புகழுக்காக நிற்கிறான். யாராவது சமூகத்திற்காக வந்து நான் பணி செய்ய போறேன், நான் சமூகத்திற்கு நல்லது செய்ய போறேன், நான் சமூகத்திற்கு நல்ல வழிகாட்டுதலை கொடுக்க போறேன் என்று சொல்லக்கூடிய எந்த அரசியல் கட்சியாவது உண்டா? கிடையாது. எந்த தலைவனும் இல்லை. எல்லாரும் ஒரு விதமான சுயநலத்திற்காகத்தான் இருக்கிறார்கள். ஆட்சி பொறுப்புக்காக வந்துடுவேன், நான் ஆட்சிக்கு வந்தா இப்படி செஞ்சிருவேன், நான் ஆட்சிக்கு வந்தா இப்படி மாற்றி தள்ளிடுவேன் அப்படிம்பாரு. என்னத்தை மாற்றி தள்ள போற? என்ன இந்த சமூகத்தில் நடந்திருக்குது? இதுவரைக்கும் நடந்திருக்கிற ஆட்சி முறைகள் என்ன? எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. எல்லாமே தன்னை முன்னிலைப்படுத்துவது, எல்லாமே தன்னை ஃபோக்கஸ் பண்றது, எல்லாமே பொருளாதாரத்தை அடிப்படையாக வைத்து ஆட்சி பொறுப்பை பெறுவது. இந்த நிலைதான் இன்றைய சமூகத்திலே ஏற்பட்டிருக்கதை ஒழிய யாருமே மக்களுக்காக ஆட்சி செய்யலை, யாருமே மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்கிற வகையிலே தலைவர்களாக இன்றைக்கு சமூகத்தில் வலம் வரவில்லை. எல்லாருமே ஒரு நோட்டுக்கு, எல்லாருமே சீட்டுக்கு, எல்லாருமே பணத்துக்கு, எல்லாருமே பதவிக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய நிலைதான் இன்றைக்கு சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிறது. அது அப்படிப்பட்ட ஒரு நடிகனை பார்த்துட்டு தான் இவன் தான் ரோல் மாடலு, இவன் தான் எனக்கு சிறந்த வழிகாட்டி, இவன் தான் சிறந்த முன்மாதிரி என்று சொல்லி இன்றைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் கெட்டு சீர்கேட்டில் நிற்கிறான். எவ்வளவு பெரிய சீர்கேட்டில் நிற்கிறாங்கிறீங்க. நாமெல்லாம் நினைக்கிறோம் இஸ்லாமிய இளைஞர்கள்னா ரொம்ப நல்ல சீராக இருக்கிறாங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கிறாங்க. அப்படியா இருக்கிறாங்க? இஸ்லாமிய இளைஞர்களுடைய நிலை இன்றைக்கு எடுத்து பார்த்தீர்கள் என்றால், ஒரு சின்ன வயசு, ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கிறான், 12ஆம் வகுப்பு படிக்கிறான், அவனுடைய கைகளிலே இன்றைக்கு போதை பழக்கங்கள் தவழ்ந்து கொண்டிருக்கிறது. வெளியில எவ்வளவு கேவலமாக இருக்கிறது யோசித்து பார்க்க வேண்டும். நாமெல்லாம் நம்முடைய பிள்ளைகளை எதற்காக பெற்றெடுத்த, நம்முடைய இலக்குகள் என்ன, நம்முடைய நோக்கங்கள் என்ன? என் பிள்ளையை நான் கஷ்டப்படுத்தி பெற்றெடுத்தனே, 10 மாத காலம் சுமந்தெடுத்து பெற்றெடுத்தனே,
ஆனால் என்னுடைய பிள்ளை எதிர்காலத்தில் எனக்கான பிள்ளையாக இருக்கும். என்னுடைய பிள்ளை நல்ல படிச்சு நல்ல வேலை செஞ்சு என்னை நன்றாக பார்த்து கொள்ளும் என்கிற நிலையிலே ஒரு கனவிலே பெற்றோர்கள் இருப்பார்கள். ஆனால் சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களும் இளைஞர்களும் அந்த நிலையில் தான் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறார்களா? ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சமூகத்தில் பெரும்பான்மையான மக்கள், பெரும்பாலும் பல மாவட்டங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால், ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கிறான், 12ஆம் வகுப்பு படிக்கிறான், அவனுடைய கைகளிலே இன்றைக்கு மது போதைகள் தவழ்ந்துகிட்டு இருக்குது. எவ்வளவு பெரிய விஷயம்! இன்னைக்கு பரவலாக நம்முடைய பகுதியிலே இளைய சமுதாயத்தை எடுத்துக்கொண்டால் இந்த மது பழக்கத்திலே மூழ்கி இருக்கிறார்கள். இதே நிலையிலே நீடித்த அவருடைய நிலை என்ன யோசித்து பாருங்கள். ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கிறான், 12ஆவது வகுப்பு படிக்கிறான், கல்லூரி படிப்பை படிக்கிறான். இந்த வயதிலே அவனுடைய வாழ்க்கையிலே மது போதைகள் அவன் அடிமையாக்கப்பட்டு விட்டால் அவனுடைய எதிர்கால நிலை என்ன? அவன் எதை நோக்கி பயணிப்பான்? தாய் தந்தை என்கிற அந்த பாசமும் நேசமும் அவனுக்கு நீடிக்குமா? தன்னுடைய பிற்காலத்தில் தனக்கு வரக்கூடிய மனைவியை நல்ல முறையிலே அவன் பார்த்து கொள்கிற நிலை ஏற்படுமா? யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. அதனால ஒரு மதுவினால், ஒரு போதையினால் எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு சிக்கல்கள் இருக்கிறது. அதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் இன்றைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய பல இளைஞர்கள் மது போதையிலே சர்வசாதாரணமாக ஈடுபட்டு இருக்கிறான். பல டெக்னிக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அவன் எப்படா விற்கிறான், எப்படா வருது, என்ன செய்கிறான், எப்படி பாதுகாக்கிறான் என்பதை எல்லாம் கேட்டால் அவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் நிறைய வெளியே வருது. இதை புதைச்சி வைக்கிறாங்கிறான், போகிறப்ப புதைச்சி வச்சிருவான், திருப்பி வரப்போ எடுத்துகிட்டு வர எங்கே வைக்கிறான், என்ன செய்கிறான் என்னன்னே புரியல. 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள், 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் சர்வ சாதாரணமாக இன்றைக்கு மது போதைகளிலே இன்றைய சமூக மக்கள் மூழ்கி இருக்கிறார்கள் என்றால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் தன்னுடைய பிள்ளைகளை நல்ல முறையிலே வழிகாட்டவில்லை என்றால், நமக்கான முன்மாதிரி யார் என்பதை தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லித்தரவில்லை என்றால் எதிர்காலம் மிக மோசமான நிலையிலே சென்று முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பெற்றோர்களும் நாம் யோசிக்கிறது என்ன? எதை இலக்காக வச்சிருக்கிறோம்? என் பிள்ளை நல்ல பிள்ளையா வரணும், என் பிள்ளை நல்ல படித்த பிள்ளையா இருக்கணும், நல்ல கல்வி பெற்ற பிள்ளையாக இருக்க வேண்டும், நல்ல அதிகாரத்தை அடைய வேண்டும், நல்ல பொருளாதாரத்தை சம்பாதிக்க வேண்டும் என்கிற எண்ணம் படைத்த பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை கூடுதல் கண்காணிப்பு எடுக்க வேண்டும். என் பிள்ளை எங்க போறான்னு கவனிங்க, என் பிள்ளை எங்க போறான்னு கவனிக்கணும், எத்தனை மணிக்கு போறான்னு கவனிக்கணும், எத்தனை மணிக்கு வரான்னு கவனிக்கணும். இதையெல்லாம் நாம் கவனித்தால்தான் நம்முடைய பிள்ளை செய்யக்கூடிய தவறுகள் என்னன்னு புரியும், அவனை சரிப்படுத்த முடியும், அவனுடைய வாழ்க்கையை நெறிப்படுத்த முடியும். இதையெல்லாம் நாம் செய்யாவிட்டால் கண்டிப்பாக நம்முடைய பிள்ளை அது நமக்கான பிள்ளையாக இருக்காது. யோசித்துக் கொள்ளுங்கள். சமூகத்தில் வாழக்கூடிய மக்கள், இளைஞர்களாக இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களிடத்தில் பல பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்கனாக்கா, என் புள்ள பைக்கு வாங்கி கேட்டு தான் நம்ம கொடுக்குறோம். வாங்கி கொடுக்குற பைக்கெலாம் எவ்வளோ நினைக்கிறீங்க? வாப்பா வெளிநாட்டில் இருப்பார், அவர் எவ்வளவு கஷ்டப்படுறாரு, அவர் எவ்வளவு துன்பப்படுறாரு, அவர் சாப்பிட்றாரா சாப்பிடலையா, அவருடைய நிலைகள் என்ன, இதையெல்லாம் புரிந்து கொள்ளாத இஸ்லாமிய பெண்கள் என் புள்ள பைக்கு கேட்டு தான் வாங்கி கொடுத்துடணும். எவ்வளோடா பைக்கு? 1 லட்ச ரூபா, 1.5 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபா பைக்கு வாங்கி கொடுத்தா அவன் வச்சிருக்கிற பைக்கில் அவன் மட்டும்தான் போக முடியும். உமாவு கூட வண்டியில் ஏற்றிட்டு போக முடியாது. அவன் இங்கே உட்காந்தானாக்கா பின்னாடி உள்ள சீட்டு இங்கே இருக்குது. இது எங்கே உமா உட்காந்துட்டு போகிறது? ஒரு அவசரத்துக்கு எப்போ என்ன ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போடானாக்கா அவன் பையன் பைக்கில் வரான், உமா தனியாக ஆட்டோவில் வராங்க. இதுக்கு எதுக்குடா 1.5 லட்ச ரூபா பைக்கு? இதுக்கு எதுக்கு 2 லட்ச ரூபா பைக்கு? பல பெற்றோர்கள் என்னுடைய பிள்ளை எது கேட்டாலும் நான் வாங்கி கொடுத்து விடுவேன், என் பிள்ளையுடைய பேச்சை நான் தட்டவே மாட்டேன்,
என் பிள்ளைய நான் அவ்வளவு பாசமா வளர்க்கிறேன், அவ்வளவு நேசத்தோடு வளர்க்கிறேன். என் வாப்பா எது கேட்டாலும் எனக்கு வாங்கி கொடுத்துருவாங்கங்கிறான். 1 லட்ச ரூபா, 1.5 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபா பைக்கே. அவன் எவ்வளவு நாள் சாப்பிட்டாரு, எவ்வளவு நாள் சாப்பிடல, தூங்கினாரா தூங்கலையா, அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை எல்லாம் ஒட்டுமொத்தமாக 4 மாதம் உழைக்கக்கூடிய உழைப்பை ஒரு 2 சக்கர வாகனத்திலே பயன்படுத்தி அவ்வளவு பெரிய பைக்கை நம்ம வாங்கி கொடுக்குறோம். வாங்கி கொடுத்தோமே, கண்காணிச்சோமா? இந்த ஈசிஆரில் பறக்கிறான். இங்கேருந்து எங்கே போகிறாரு இவர்? அப்படியே நேராக போய் டெல்லிக்கு போய் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த போகிறாரா? இவர் போகிற வேகத்தில் போய் ஐநா சபையில் போய் மாற்றத்தை ஏற்படுத்த என்ன செய்ய போகிறாரு? இங்கேருந்து போனால் இந்த எம்ஆர் பட்டினம் போவான், தொண்டிக்கு போவான். இங்கேருந்து போனாக்கா இங்கே பக்கத்தில் உள்ள ஒரு ஊருக்கு போகிறான். இதை தாண்டி அவன் எங்கே போகிறான்? அங்கே போய் தன்னுடைய சாகசத்தை காட்டணும். எப்பா என் ஹீரோ எப்படி ஓட்டினான் தெரியுமா? அந்த இப்படி போனான், அப்படி போனான். விளைவு என்ன? என்னுடைய பிள்ளைக்கு 1 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபா பைக்கை வாங்கி கொடுக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு கிடைக்கக்கூடிய செய்தி என்ன? அப்பா உங்கள் பிள்ளை கீழே விழுந்துட்டான், உங்கள் பிள்ளையுடைய நிலை இப்படி, உங்கள் பிள்ளைய வந்து பாருங்க, ஜிஹெச்சில் வந்து பாருங்க என்று சொல்லக்கூடிய நிலை இன்றைக்கு சமூகத்தில் இருக்குதா இல்லையா? பெரும்பான்மையான பெற்றோர்கள் இது உணர்ந்து கொள்வதே கிடையாது. ஒரு பிள்ளைக்கு நாம் 2 வீலர் வாங்கி கொடுக்குறோமா, அவனுக்கு போதிய அளவில் வாங்கி கொடுக்கணும், நமக்கு பயன்படுற மாதிரி வாங்கி கொடுக்கணும், நம்முடைய பொருளாதாரத்தை சூழல் வைத்து வாங்கி கொடுக்கணும். எதை கேட்டாலும் நான் வாங்கி கொடுப்பேன் என்கிற நிலையிலே நாம் வாழ்ந்தோமே. ஆனால் அவன் எதையெல்லாம் முன்மாதிரியாக நினைக்கிறானோ, யாரையெல்லாம் ரோல் மாடலாக பார்க்குறானோ, யாரையெல்லாம் வந்து அவன் எப்படியெல்லாம் கற்பனை செஞ்சு வைக்கிறானோ எல்லாத்தையும் இங்கே அப்ளை பண்ணி பார்க்குறான். இங்கே உட்காந்து அப்படி ஓட்டி பார்க்கணும்னு நினைக்கிறான், அதை மாதிரி கட்டடிச்சு போகணுன்னு நினைக்கிறான், அதை மாதிரி வந்து முடியை வந்து சீவி நிற்கணும்னு நினைக்கிறான். இதனுடைய விளைவு தான் இன்றைக்கு இஸ்லாமிய மக்களுடைய பெரும்பான்மையான முஸ்லிமுடைய நிலை இன்றைக்கு இதை மாதிரியாக மாறிவிட்டது. இதை நாம் யோசிக்க வேண்டும். ஒவ்வொரு பெற்றோர்களும் கூடுதலாக கவனம் எடுத்து என்னுடைய பிள்ளையை சிறந்த பிள்ளையாக நாம் வார்த்தெடுக்கப்பட வேண்டும் என்றால் என் பிள்ளைக்கு எது ரோல் மாடல்னு சொல்லிக் கொடுங்க, யார் முன்மாதிரின்னு சொல்லிக் கொடுங்க. இஸ்லாமிய பெண்கள் எடுத்துக்கங்க, அதே மாதிரி இளமை பெண்கள் இருக்கிறாங்களே, அவ்வளவு பேரும் இன்ஸ்டாகிராம், அவ்வளவு பேரும் ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பை வைத்துக்கொண்டு அவர்கள் செய்கிற மிகப்பெரிய சேட்டைகள் சமூகத்திலே வலம் வருகிறது. சமூகத்தில் வாழுகிற பெரும்பான்மையான இளம் பெண்களுடைய நிலை நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள் என்றால் அவர்களும் சமூக சீர்கேட்டினுடைய உச்சாணியில் இருக்கிறார்கள். அவ்வளவு சீர்கேடுகள். அவர்களெல்லாம் இஸ்லாமியர்களா என்று கேள்வி கேட்கக்கூடிய வகையில் தன்னுடைய வாழ்க்கையை இன்றைக்கு அநாகரிகமாக அமைத்துக் கொள்கிறார்கள். இதெல்லாம் சமூக வலைதளங்களில் பார்க்கும் பொழுது அவ்வளவு கேவலமாக இருக்கிறது, அவ்வளவு இழிவாக இருக்கிறது. இன்னைக்கு சமூக பெண்களிடத்திலே, குறிப்பாக இளம் பெண்களிடத்திலே வந்திருக்கக்கூடிய இந்த மொபைல் ஃபோன் உடைய விளைவு என்ன? ஒவ்வொரு சினிமா நடிகர்களையும் பார்க்கிறது, அவனை பற்றி தெரிஞ்சுக்கிறது, இவனை பற்றி தெரிஞ்சுக்கிறது. இதனுடைய விளைவு எப்படி போகுது? ஒரு இஸ்லாமிய பெண், ஒரு புர்கா அணிந்த பெண் எனக்கு சூர்யா மாதிரி மாப்பிள்ளை வேணும்னு கேட்குறான். ஒரு டிவி நிகழ்ச்சியில் உட்காந்துக்கிட்டு எனக்கு சூர்யா மாதிரி மாப்பிள்ளை வேணுங்கிறான். ஒரு கட்சி கூட்டத்தில் நின்று கொண்டு இவன் விஜய் இருக்கிறாரு, விஜயை சொல்றது, விஜய் இருக்கிறாரே என் உயிரை விட நான் மேலா நேசிக்கிறேன். யாரு? ஒரு கூத்தாடி, அநாகரிகமான பணத்திற்காக எதையும் செய்யக்கூடிய நடிகர்களை பார்த்து என் உயிரை விட நான் மேலா நேசிக்கிறேனாக்கா, இப்போ எதை இந்த சமூகம், எதை நாம் போதித்திருக்கிறோம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதுவெல்லாம் ஒரு நகைச்சுவைக்காக சொல்லப்படுகிற நிகழ்வுகள் அல்ல. இஸ்லாமிய பெண்கள் எதை நோக்கி பயணிக்கிறார்கள், எதை நோக்கியான வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது சிந்தித்து பார்க்க வேண்டும். இதே நிலை நீடித்தால் எதிர்காலத்தில் அவருடைய சந்ததிகள் எதை மாதிரி வருவாங்க யோசிச்சு பார்க்கணும். ஒரு தாயும் தந்தையும் நாம் எப்படி பிள்ளைகளை வார்த்தெடுக்கிறோம் என்பதில் தான் எதிர்கால சமூகத்தினுடைய நிலை இருக்கிறது. ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கை இப்படி இருந்துச்சுனாக்கா, இந்த நடிகரை எனக்கு பிடிக்கணும்னாக்கா, இந்த நடிகர் மாதிரி தான் எனக்கு மாப்பிள்ளை வேணும்னாக்கா, உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை, உன்னுடைய எதிர்கால பிள்ளைகளுடைய நிலை என்ன? அவங்களுக்கு நீ எப்படி மார்க்கத்தை சொல்லுவே? அவங்களுக்கு எப்படி இந்த மார்க்கத்தை நீ போதிக்க முடியும்?
இதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம் அளவிலே மட்டும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடிப்பது, அதை மட்டும் நாம் செய்வது நம்முடைய வேலை அல்ல. நம்முடைய சமூகத்திற்கு எடுத்து சொல்லணும். நம்முடைய பிள்ளைகளை நாம் கண்காணிக்கணும். ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்களை கூடுதலாக கண்காணித்து அவர்களை செம்மைப்படுத்த வேண்டிய, அவருடைய வாழ்க்கையை சரிப்படுத்த வேண்டிய நிலை ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் எந்த அளவிற்கு தெரியுமா, நாம் ஏற்றிருக்கிற, நாம் யாரை முன்மாதிரியாக ஏற்றிருக்கிறோமோ, நாம் யாரை ரோல் மாடலாக ஏற்றிருக்கிறோமோ, அந்த நபிகள் நாயகத்துடைய பண்புகளை நீங்கள் படித்து பாருங்கள். அவருடைய நிலைகளை படித்து பாருங்கள். அவருடைய வாழ்க்கையை படித்து பாருங்கள். அவ்வளவு பரிசுத்தமான வாழ்க்கை, அவ்வளவு மக்களுக்கு முன்மாதிரி மிக்க வாழ்க்கை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பண்புகளோடு இன்றைக்கு இருக்கக்கூடிய எந்த தலைவனையும் ஒப்பிட முடியாது என்று சொல்லக்கூடிய வகையிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை அமைந்திருந்தது. இன்னைக்கு எப்படி நீ சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் எதை எதிர்பார்க்கிறான்? அவனுடைய புகழை எதிர்பார்க்கிறான். அவனை எப்படி புகழ்றான், அவனை எப்படி அதிகமாக பெருமைப்படுத்துறான்? எனக்காக போஸ்ட் ஒட்டுறியா, எனக்காக பேனர் வைக்கிறியா, எனக்காக அவர்களே இவர்களேன்னு என்னை கூவுறியா? அதைத்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா தலைவரும் எதிர்பார்க்கிறான். நபிகள் நாயகத்தோட நிலை அப்படியா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த காலகட்டத்திலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமையை விரும்பவே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர்கள் தன்னை முன்னிலைப்படுத்துவதை ரசூலுல்லாஹ் விரும்ப மாட்டாங்க. ஹதீஸ்களில் பார்க்கிறோம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு மனிதர் கூப்பிடுகிறார். எந்த அளவுக்கு கூப்பிடுறாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, எங்கள் தலைவரே, எங்களில் சிறந்தவரே அப்படின்னு அழைக்கிறார். ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து, எங்களின் தலைவரே, எங்களின் சிறந்தவரே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அழைக்கிறார். அதை கேட்டோன்னு ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க? அப்படி பெருமைப்பட்டாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரை பார்த்து சொன்னார்கள், சமூக மக்களை பார்த்து சொன்னார்கள், மக்களே, நீங்கள் ஷைத்தானுடைய அடிச்சுவற்றுகளை பின்பற்றி விடாதீர்கள். உங்களுக்கு நான் ஒரே ஒரு எச்சரிக்கை செய்கிறேன். உங்களுடைய இறையச்சத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். என்னை நீங்கள் வரம்பு மீறி புகழாதீர்கள். என்னை நீங்கள் புகழ வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்லுங்கள், அல்லாஹ்வின் தூதர் என்று சொல்லுங்கள். இதை தாண்டி என்னை சிறந்தவரே, தலைவனே என்று என்னை அழைக்காதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு பெருமைக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை என்கிற அடிப்படையில் நபிகள் நாயகத்துடைய பண்பு திகழ்ந்திருக்கிறது என்றால், இத மாதிரி ஒரே ஒரு பண்பு கொண்ட ஒரே ஒரு தலைவர் பார்க்க முடியுமா? ஒரே ஒரு கட்சி தலைவன், ஒரே ஒரு நாட்டினுடைய அதிபதி ஒரு ஆளை காட்ட முடியுமா? கிடையவே கிடையாது. எல்லாருமே தன்னை முன்னிலைப்படுத்துகிறது, எல்லாருமே தனக்கு பெருமை சேர்ப்பது, தனக்கு புகழ் சேர்ப்பது, இத மாதிரியான நிலைகளில் தான் சமூகத்தில் இருக்கிற தலைவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நாம் ஏற்றிருக்கிற அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை இப்படியாக இருந்தது. இன்னும் எந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தவுடைய தோழர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட எங்களுக்கு நேசத்திற்குரியவர் யாருமே கிடையாது. அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க, இப்படிப்பட்ட நேசம் படைத்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய சபைகளுக்கு வருகின்ற பொழுது நாங்கள் எழுந்து நிற்க மாட்டோம். ஏன் தெரியுமா? நாங்கள் எழுந்து நிற்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்ப மாட்டார்கள். இவ்வளவு ஒரு மிகப்பெரிய குணம். இந்த குணம், இப்படிப்பட்ட ஒரு பண்பு இருக்கக்கூடிய ஒரே ஒரு தலைவன் இந்த உலகத்தில் உண்டா? யோசிச்சு பாருங்க. தான் வரும்பொழுது நீங்க எழுந்து நிற்பதை நான் விரும்பவில்லை, இது கண்டிக்கத்தக்கது என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய தோழர்களை அவ்வளவு பண்படுத்தி வளர்த்திருக்கிறார்கள் என்றால், இத மாதிரியான ஒரு பண்பை கொண்ட ஒரு தலைவன் கூட இந்த சமூகத்திலே கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு இறை தூதரைத்தான், அப்படிப்பட்ட ஒரு அழகிய முன்மாதிரி கொண்ட ஒரு நபிகள் நாயகத்தை தான் நாம் முன்னோடியாக எடுத்திருக்கிறோம்.
நம்முடைய ரோல் மாடலாக எடுத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்புகளை பார்த்து எத்தனையோ பல தோழர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். நம்முடைய வாழ்க்கையை பார்த்து யாராச்சும் இஸ்லாத்தை ஏற்றுப்பாங்களா? ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையை பார்த்து, ஏன் வாழ்க்கையை பார்த்து ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாரு, ஏன் வாழ்க்கையை பார்த்து ஒருத்தர் முஸ்லீமா மாறிட்டாரு என்று சொல்கிற வகையில் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? ஒரு ஆள் சொல்ல முடியுமா? கிடையாது. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்புகளை பார்த்து, அவருடைய நேர்மையை பார்த்து, அவருடைய குணங்களை பார்த்து, அவருடைய பேச்சு வழக்கங்களை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பண்புகளை எல்லாம் கவனித்து பல தோழர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அப்படித்தான் அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கை அமைந்திருந்தது. இத மாதிரியான ஒரு வாழ்க்கை சமூகத்தில் எத்தனை தலைவனால் வாழ முடியும்? யோசிச்சு பாருங்க. ஏன்னா நாம பெற்றிருக்கிற தலைவர் அப்படிப்பட்ட தலைவர், நாம பெற்றிருக்கிற முன்மாதிரி அப்படிப்பட்ட முன்மாதிரி. நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கையை பார்த்து பல தோழர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. யமாமா நாட்டை சேர்ந்த சுமாமா என்று சொல்லக்கூடிய ஒரு தோழர், அருமையான ஒரு சம்பவம். ஒரு சுமாமா என்று சொல்லக்கூடிய ஒரு தோழரை கைது செய்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பள்ளிவாசலுக்கு கொண்டு வரப்படுகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்ல ஒரு தூண்ல கட்டி வைக்கப்படுகிறார். கட்டி வைக்கப்பட்ட சுமாமா அங்கே இருக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று சுமாமாவிடத்தில் கேட்கிறார்கள், சுமாமாவே நீ என்ன கருதுகிறாய் அப்படின்னு கேட்குறாங்க. சுமாமா சொல்கிறார், அவருடைய மனநிலை எப்படி இருந்தது தெரியுமா? நாம் கைதிகளாக கொண்டு வரப்பட்டு விட்டோம், நம்முடைய நிலை அவ்வளோதான், நம்மளை சாகடிச்சிருவாங்க, நமக்கு உயிர் போய்விடும் என்கிற அச்சத்திலும் பயத்திலும் இருக்கக்கூடிய சுமாமா அல்லாஹ்வின் தூதரை பார்த்து சொல்கிறார், முகம்மதே நீ என்னை கொல்ல வேண்டும் என்று நாடினால் நீ கொன்று விடு, என்னை நீ மன்னிக்க வேண்டும் என்று நாடினால் மன்னித்து விடு, அல்லது உனக்கு ஏதேனும் பொருளாதாரம் தேவைப்பட்டால் அதை சொல், நான் அதையும் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்துவிட்டு அவரை அன்றைய தினம் அப்படியே விட்டுவிட்டு சென்று விட்டார்கள். இரண்டாவது தினம் அல்லாஹ்வின் தூதர்கள் வருகிறார்கள். வந்து சுமாமாவை பார்த்து கேட்கிறார்கள், சுமாமாவே நீ என்ன கருதுகிறாய்? இரண்டாவது தினமும் சுமாமா அதையே சொல்கிறார், முகம்மதே நீ என்னை கொல்ல வேண்டும் என்று நாடினால் கொன்று விடு, என்னை நீ மன்னிக்க வேண்டும் என்று நாடினால் மன்னித்து விடு. நபிகள் நாயகம் அன்றைய தினம் விட்டு விட்டார்கள். நபிகள் நாயகம் அவர்கள் மூன்றாவது தினம் வருகிறார்கள். வந்து மீண்டும் கேட்கிறார்கள், சுமாமாவே நீ என்ன கருதுகிறாய்? மூன்றாவது தினமும் அதையே சொல்கிறார், முகம்மதே என்னை நீ மன்னிக்க நாடினால் மன்னித்து விடு, என்னை நீ கொல்ல வேண்டும் என்று நாடினால் கொன்று விடு என்று சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய தினமும் சென்றுவிட்டு நான்காவது தினம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த சுமாமாவை விடுதலை செய்கிறார்கள். விடுதலை செய்த பிறகு சுமாமா செய்த செயல் என்ன தெரியுமா? உடனே அருகில் இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்திற்கு சென்று குளித்துவிட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லிவிட்டு முகம்மதை பார்த்து சொல்கிறார், முகம்மதே இத்தனை ஆண்டு காலம் எனக்கு வெறுப்பிற்குரிய ஒரு முகம் இருக்குமையானால் அது உன்னுடைய முகம்தான், முகம்மதுடைய முகம்தான். ஆனால் இன்றிலிருந்து சொல்கிறேன், இன்றிலிருந்து எனக்கு நேசத்திற்குரிய ஒரு முகம் என்றால், எனக்கு பிடித்த முகம் என்றால் அது உன்னுடைய முகம்தான் யா முகம்மதே என்று சொல்கிறார். மீண்டும் சொல்கிறார், முகம்மதே இத்தனை ஆண்டு காலம் எனக்கு வெறுப்பிற்குரிய ஒரு மார்க்கம் இருக்குமையானால் அது இந்த இஸ்லாம். ஆனால் இன்று சொல்கிறேன், இன்றிலிருந்து எனக்கு ஒரு விருப்பத்திற்குரிய மார்க்கம் என்றால், நேசத்திற்குரிய மார்க்கம் என்றால் அது இந்த தூய இஸ்லாமியம் தான் என்று சொல்லி இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். என்றால் 3 நாட்கள் நபிகள் நாயகத்தை முழுமையாக கவனிக்கிறார். நபிகள் நாயகத்துடைய நேர்மையை பார்த்தார், நபிகள் நாயகத்துடைய குணத்தை பார்த்தார், நபிகள் நாயகத்துடைய செயலை பார்த்தார், நபிகள் நாயகத்துடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் பார்த்துவிட்டு 4வது தினம் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். என்றால் இது மாதிரியான வாழ்க்கை முஸ்லிம் சமூகத்தில் இருக்கிறதா? சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை
அப்படிப்பட்ட வாழ்க்கையாக அமைய வேண்டும். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த தூதரை, அழகிய முன்மாதிரியை பெற்றிருக்கிற நாம் இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாறுகளை முழுமையாக படித்து அறிந்து உண்மையான முன்மாதிரி நமக்கு யாரு நீங்க யோசிச்சு பாருங்க. சமூகத்திலே வாழக்கூடிய எத்தனையோ தலைவர்கள் இருக்கலாம், எத்தனையோ நடிகர்கள் இருக்கலாம், எத்தனையோ கட்சிகள் இருக்கலாம், எத்தனையோ பலவிதமான இயக்கங்கள் இருக்கலாம். ஆனால் எல்லா இயக்கத்தோடு நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள், மிகச்சிறந்த தலைவர் யார், மிகச்சிறந்த அழகிய முன்மாதிரி யார், நம்முடைய வாழ்க்கைக்கான மிகச்சிறந்த முன்னோடி யார் என்பதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தீர்கள் என்றால், உண்மையான முன்மாதிரி, உண்மையான வழிகாட்டி என்று சொன்னால் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு எவரும் இருக்க முடியாது என்பதை புரிந்து கொண்டு நபிகள் நாயகத்துடைய அழகிய வாழ்க்கை முறைகளை முழுமையாக படித்தறிந்து தன்னுடைய வாழ்க்கையிலே முழுமையாக பின்பற்றி வாழ்ந்து நாளை மறுமையிலே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திலே நாம் அனைவர்களும் அங்கமாக ஆக வேண்டும் என்று கூறி என்னுடைய உரை நான் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.